பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தை 28. தானியேல் தாரியுவின் ஆட்சி காலத்திலும் பாரசீகனான சைரசு மன்னரின் ஆட்சி காலத்திலும் சீரும் சிறப்புமாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்களும் என்னை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் நற்கருணை நாதர் என்னை வழிநடத்தும்படியாகவும், நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும் நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுதும் அந்த ஜெபம் ஆண்டோடைய சமூகத்திலே தூபத்தை போல் கடந்து செல்லும்படியாகவும் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். கடந்த மாதத்திலே சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். நான் அவர்களோடு கடந்து சென்று அவர்களை உயர்த்தி வெற்றி பெற வைப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வெற்றி கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தில் வெற்றி கொள்ள வேண்டும் என்றும் விருப்பத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றி பெற வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற்றும் முதல் மாணவனாக மாணவியாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் கால்பந்து விளையாடுகிறீர்கள் என்றால் அதில் நீங்கள் கோல் போட்டு வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். இப்பொழுதுதான் இந்த உலக கோப்பை கால்பந்து நடந்து முடிந்தது. எவ்வளவோ போராட்டங்களும் எவ்வளவோ விருப்பங்களும் உங்களுடைய உள்ளத்தில் இருந்தன. இந்த அணிதான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டு இருந்த நாட்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, வெற்றியை கொடுப்பவர் கடவுள். யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதோ, யாருடைய ஜெபத்திலே நிறைவும் உண்மையும் இருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் கேட்பார். அப்படிப்பட்டவர்களை தான் வெற்றி பெற செய்வார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்றும் கடவுள் விரும்புகின்றார். எனவேதான் வெற்றியின் அரசர் என்று இயேசுவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அவர் இஸ்ரவேலின் ஜெப கம்பீரமானவராக இருந்தார். இஸ்ரவேல் மக்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த நாளிலும் கூட அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது எவ்வாறு உங்களுக்காக பரிந்து பேசினாரோ அதே போல் உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கின்றார். எனவே நீங்கள் மீட்பு பெற வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் ஒரு போர்க்களத்திலே தள்ளப்படுகிறீர்கள். அங்கே உங்களுக்கு எதிராக அநேக போராட்டங்கள் உண்டு. உலக பூர்வமான போராட்டம் உண்டு, உடல் பூர்வமான இச்சையின் போராட்டங்கள் உண்டு, சாத்தானோடு போராட்டங்கள் உண்டு, இந்த உலக காரியங்களோடு போராட்டம் உண்டு என்று பல வகையான போராட்டங்களை குறித்து நாம் இறை வார்த்தைகளிலே வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய அபிஷேகமும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பலனும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் வெற்றி பெற்றவர்களாக பரிசுத்தவான்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். எனவே நீங்கள் இந்த உலகத்திலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையும் ஆரம்பத்தையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் உள்ளத்தில் நிறுத்தி நற்கருணை நாதரிடம் செபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே, தானியேல் 6வது அதிகாரம் 28வது இறை வார்த்தையிலே தானியேலுடைய காரியங்களை ஆண்டவர் வெற்றி பெற செய்தார். தானியேல் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுத்தார். அவர் சீரும் சிறப்புமாக அந்த மன்னர்களுக்கு முன்பாக அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் அவற்றுக்கு ரகசியம் என்ன? அவருடைய ஜெபம். 3 வேளையும் அவர் ஜெபித்தார். காலையில் ஜெபித்தார், மதிய வேளையில் ஜெபித்தார், மாலை பொழுதில் ஜெபித்தார் என்றும் அவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, தானியேல் 4 அரசர்களுக்கு கீழே
பிரதம மந்திரியாக அவர் பணியாற்றினார். அவருக்கு எதிராக எதிர்ப்பு இருந்தது, போராட்டம் இருந்தது. அவரை சிங்கத்தின் பிடியில் போட்டார்கள், கெபியில் போட்டார்கள். ஆனாலும் அவருடைய செயல்கள் மட்டுமே வெற்றியாக இருந்தது. அவற்றின் ரகசியம் அவருடைய ஜெபம். அவர் கடவுளை அறிந்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, தானியேல் என்ற பெயருக்கு நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு தா என்பதுதான் பொருளாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. தானியேல் தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். தன்னையே முழுமையாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருடைய கரத்திலே தன்னை முழுவதுமாக கொடுத்து அவர் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தார். தானியேல் வாழ்ந்த பொழுதில் பாபிலோன் என்பது ஒரு அந்நிய நாடாக இருந்தது. விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய ஒரு நாடாக இருந்தது. அங்கே அடிமையாக விற்கப்பட்டார். அவர் ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கே இருந்து அவரை அங்கே அழைத்து வந்தார்கள். அந்த அரசர் இருந்த நேபுக்கத்நேசர் சிறைப்பிடித்து அவரை கொண்டு வந்தார். ஆனால் தானியேலுடைய காரியமும் சீரும் சிறப்புமாக வெற்றியாக இருந்தது. ஏனென்றால் கடவுள் அவரோடு இருந்தார். அன்பார்ந்தவர்களே, பாபிலோன் என்ற பெயருக்கு குழப்பம் என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. தானியேல் எந்த விதத்திலும் குழம்பவில்லை. அவர்களை பார்த்து பயப்படவில்லை. வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பாபிலோன் விபச்சாரிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாயாய் இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு இடம் இல்லை. அது பரிசுத்தவான்களினுடைய இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சியினாலும் அவை வெறி பிடித்து அவர்கள் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆனாலும் ஆண்டவர் அங்கு இருந்த தானியேலை பொறுத்து அவரை குறிப்பிட்டு அந்த இடத்தை ஆசீர்வதித்தார். அவர் அவரை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டார். நீங்களும் கடவுளை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீர்கள் என்றால், உடைய செயல்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் வெற்றியுடன் அதை செய்து முடிப்பார். திருவெளிப்பாடு 21:5 வாசித்து பாருங்கள். இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எல்லாவற்றையும் புதியதாக்கி தருவார். பழையன மாறி போகும், புதியன கடந்து வரும் என்கின்ற விசுவாசத்தை கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை வையுங்கள். தான் என்னுடைய செயல்களை வெற்றியாக மாற்றினாரோ அதே போல் உங்களுடைய காரியங்களையும் வெற்றியாக மாற்றப் போவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தடை இறைக்கலாம், வெளி சென்ற இடத்திலே தடை இறைக்கலாம், குடும்பத்திலே பாபிலோன் போல குழப்பம் இறைக்கலாம், குழப்பவாதிகள் இறைக்கலாம், சோர்வுற்று போய் இறைக்கலாம், உடைந்து போய் இறைக்கலாம், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம், எப்படி வாழ வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கலாம், கடனுக்கு மேல் கடனை வாங்கி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கலாம், நீங்கள் ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை இழந்து போய் இருக்கலாம், ஆபரேஷனுக்கு வழி இல்லாமல் தவிக்கலாம், நோய் நொடியினால் நீங்கள் வதைக்கப்பட்டு கொண்டு இருக்கலாம். உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு மீட்பை கொடுத்து உங்களை நான் வெற்றி பெற செய்வேன் என்று நற்கருணை நாதர் வாக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் நீங்கள் விசுவசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் உண்மையிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று நம்புகிறீர்கள்? அவ்வாறு நீங்கள் நம்பும் பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை உங்களை தேடி நாடி வரும். இந்த நாளிலே அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை தரும்படியாக ஆண்டவர் உங்களோடு வருகின்றார். சீரும் சிறப்புமாக நீங்கள் வாழ போகிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 121:4 இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணெயிர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்றும் இரவும் பகலும் கடந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்தாரே, இரவு நேரத்திலே கண் விழித்து உங்களுக்கு ஆறுதலாய் இருந்தாரே, அப்படிப்பட்ட தெய்வம் இந்த நேரத்திலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றார். ஏனென்றால் அவர் வாழும் தெய்வம், வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், நமக்காக தந்தையிடம் பரிந்து பேசி நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டு இருக்கிறவர். எனவே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், சீரும் சிறப்புமாக இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் என்பதை மனதில் கொண்டு உங்களையே முழுமையாக அர்ப்பணித்து இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் செபிப்பீர்களாம். இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, ஒளியாய் இருக்கக்கூடிய அன்பு தகப்பனே,
உன்னத தகப்பனே, எங்கள் நேசரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் அப்பா. கிருபையின் பலத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே, தானியேலை உயர்த்தியதை போல் எங்களையும் உயர்த்தி வெற்றி பெற செய்ய எங்களோடு கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாதபடி வாழ எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. சீரும் சிறப்புமாக வாழ எங்களை பலப்படுத்திடுவீராக. எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. உற்சாகத்தின் ஆவியை தருவீராக. உறுதி தரும் ஆவியை தருவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, கிருபையும் பலனும் நிறைந்த அன்பு நேசரே, நீரே பெரியவரும் உன்னதருமாக இருக்கின்றீர். இதோ உமது அன்பு பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை பெறுவார்களாக. அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து மக்கள் சாட்சியாய் நிற்பார்களாக. பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தானியேலை பயன்படுத்தியதை போல் நீரும் இவர்களை பயன்படுத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான புதிய நாளிலே, புதிய மாதத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.